என் தங்கப்பிள்ளையே, தனிமையை நினைத்து வருந்திக் கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நிரந்தரமான உறவு ஒன்று வந்துவிட்டது. இந்த மங்கள வெள்ளிக்கிழமையில் அதை உனக்கு சொல்ல வந்ததில் உன் தாயானவள் எனக்கு அத்தனை மகிழ்ச்சி. என் பிள்ளையே, அவரின் பெயரையும் நான் உனக்கு சொல்லிவிடுகின்றேன். நிச்சயமாக இந்த உறவு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்ததற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, வாழ்க்கையில் எத்தனை உறவுகள் நம்மை சுற்றி இருந்தாலுமே நம்முடைய கஷ்ட நஷ்டங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கின்ற ஒரு உறவு இருக்க வேண்டும். நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை சொல்லாமலேயே தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அந்த கஷ்டம் என்னவென்று நிச்சயமாக அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஏன் எதற்கு என்று துருவி துருவி கேள்வி கேட்காமல் இந்த கஷ்டத்தை நிச்சயமாக அவர்கள் உனக்கு தீர்த்து வைக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு உறவு ஒருவருக்கு கிடைப்பது எல்லாம் மிகப்பெரிய வரம் அல்லவா? இந்த வரத்தை தான் உனக்கு கொடுக்க நான் வந்திருக்கின்றேன். இது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை தர வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலுமே உன் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை எல்லாம் உன் தாயானவள் நான் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறேன். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனையும் நன்றாகவே நான் தெரிந்து வைத்திருக்கிறேன். இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற கஷ்டங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வராகி என்னையும் சார்ந்ததுதான் அல்லவா? அம்மா ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தனியாக தவிக்க விட நினைத்தது கிடையாது. நீ கஷ்டத்தோடு தனியாக நிற்கும் பொழுதெல்லாம் நான் உன் அருகில் இருந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இத்தனை நாளும் நீ பட்ட துன்பங்களும் நீ பட்ட வேதனைகளும் போதும். இனிமேல் உனக்கான நல்ல நேரம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு ஆரம்பித்து கொடுக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெரியப்படுத்த வேண்டும். தினம் தினம் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை ஒரு முறை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து விடுவாய். எந்த நிலைக்கு உன்னை தள்ள நினைத்தார்களோ அந்த நிலை உனக்கானது அல்ல. உனக்குள் இருக்கின்ற எண்ணங்கள் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கும். மேலும் மேலும் நீ வேண்டிய அத்தனை விஷயங்களையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கும். நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் என்றும் என்றென்றும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே ஒருவர் நம்மோடு நெருக்கமாக இருக்கிறார் என்றால் அவர்கள்தான் நமக்கு நிரந்தரமான உறவு என்று நீ நினைத்து விடாதே. இப்படியே இந்த வாழ்க்கை இருக்கும் என்று நீ எண்ணி விடாதே. ஏனென்றால் இந்த மனிதனின் மனநிலை எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறும். எப்பேற்பட்ட விஷயங்களை வேண்டுமானாலும் அது சொல்லும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை மாற்றங்களையும் என்னவென்று அது உனக்கு உணர்த்த வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திட்ட பேரதிசயங்களை எல்லாம் என்றும் என்றென்றும் உனக்கு உறுதிப்படுத்த வேண்டும். உன் மனது நினைத்தது போல அத்தனையும் உனக்கு துன்பத்தை கொடுத்ததாக எண்ணாதே. எதிர்பாராத பல விஷயங்களை உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். எல்லாவற்றையும் கடந்து உனக்கு நிம்மதியான ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக இந்த வாழ்க்கை கொடுக்கத்தானே வேண்டும். என் பிள்ளையே, நமக்கு அருகில் இருந்து ஆறுதல் சொல்கின்ற ஒருவர் கிடைத்து விட்டால் போதும் என்ற மனநிலைக்கு நீ வரும் பொழுது அப்பேற்பட்ட ஒரு உறவை நாம் தேடி தேடி அலைந்து கொண்டிருக்காமல்
நம் வாழ்க்கையில் கிடைக்கின்ற உறவுகளை எல்லாம் நாம் நல்லபடியாக நம் வாழ்க்கையாக மாற்ற நினைத்தோமானால் நல்ல விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் புரிந்து கொள்வாய். இனி எந்த நேரத்திலும் உனக்கு நல்லது நடப்பதை நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற பல அற்புதங்களும் என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எதிர்பாராமல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்களுக்கெல்லாம் பதில் தேடிக் கொண்டிருக்கின்ற என் பிள்ளை, இனி உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். எந்த நேரமும் இந்த வாழ்க்கையில் நமக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டிருந்தது என்பதனை நினைத்து வருத்தப்படாமல் இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு நல்லதாகவே இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அதற்கு ஏற்றது போல இனி இந்த வாழ்க்கை உனக்கான பேரானந்தத்தை எல்லாம் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். யாரையுமே வாழ்க்கையில் ஒதுக்கக்கூடாது. நம்மை தேடி வருகின்ற அன்பை நாம் உதாசீனம் செய்தோமானால் நாளை நீ எவ்வளவு தேடினாலும் எந்த ஒரு அன்பும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காது. எந்த ஒரு விஷயமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்காது. என் பிள்ளையே, தவறுகள் ஏதும் செய்யாத பொழுதே உன் மீது பழி போடுகின்ற இந்த உலகம் ஒரு சிறு தவறு நீ செய்துவிட்டால் விட்டு வேடிக்கை பார்க்குமா என்ன? இதுதான் சந்தர்ப்பம் என்று சொல்லி உன்னை காயப்படுத்தும். இதுதான் சரியான நேரம் என்று சொல்லி உன்னை வேண்டும் என்றே சோதனைப்படுத்தும். அத்தனை துன்பங்களையும் உனக்கு கொடுத்து நிச்சயமாக உன்னை மிக பெரும் கஷ்டத்திற்குள் தள்ளிவிடும். எதிர்பாராத நேரங்களையும் எதிர்பாராத தருணங்களையும் உன் வாழ்க்கையில் உனக்கு உருவாக்கி கொடுக்க இந்த உலகம் தயாராக இருக்கிறது. இதனால் என் பிள்ளையே, அது நல்லதற்கோ கெட்டதற்கோ எதுவாக இருந்தாலும் அதை அனுபவிக்க நீ தயாராக இருந்து விட்டால் போதும். எந்த உறவும் உன்னோடு நிலைத்து நிற்கும். ஒரு உறவு உன்னோடு நிலைக்காமல் உன்னை விட்டு செல்கிறது என்றால் அதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும்? ஒன்று, உன்னுடைய முன்கோபம். இரண்டாவது, சரியான புரிதலின்மை. இந்த இரண்டும் தான் ஒரு உறவை உன்னை விட்டு பிரித்து வைக்கும். அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருக்கிறாய் என்றாலே அந்த உறவு அங்கேயே முறிந்துவிடும் என்பதுதான் உண்மை. நம்மை தேடி வருகின்றவர்களுக்கு நாம் எப்பொழுதுமே சரியான மரியாதையை கொடுக்க வேண்டும். நம்மோடு இருக்கின்றவர்களுக்கு நாம் எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டும். இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்களும் சரி, இத்தனை காலமும் நீ அனுபவித்த துன்பங்களும் சரி, இவை எல்லாமும் உன்னை விட்டு நீங்கி உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக உன் கைகளில் கொடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. உன்னோடு எப்பொழுதுமே அம்மா இருந்து நீ படுகின்ற கஷ்டங்களையும் நீ படுகின்ற வேதனைகளையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு சாதகமாக மாற வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இனி உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் உனக்கு நம்பிக்கை பிறக்க வேண்டும். நல்ல நேரம் வாய்க்கும் பொழுது இனி எப்பொழுதுமே உனக்கு மனமகிழ்ச்சி வந்துவிடும். எதிர்பார்க்கின்ற ஒருவர் எதிர்பார்த்த குணங்களோடு உன்னை தேடி வந்து விட்டால் அது போதும் அல்லவா? வேறு எதை பற்றியும் நீ யோசிக்க வேண்டிய நிலை உனக்கு வராது. வேறு எந்த ஒரு மாற்றங்களும் உன்னை நிச்சயமாக காயப்படுத்தி விடாது. என் பிள்ளையே, கண்ணீரோடும் கவலையோடும் நீ இருந்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தது என்று நீ யோசித்து கொண்டிருக்காமல்
உனக்கு நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு நல்லதைத்தான் கொடுக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் நிரந்தரமான உறவு என்ற ஒன்று இதுவரையிலும் இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்படி ஒருவரை இதுவரையிலும் நீ சந்திக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரக்கூடிய உறவு உனக்கு நிச்சயமாக நிரந்தரமான உறவாக இருக்கும். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நம்பிக்கையை கொடுக்கின்ற உறவாக இருக்கும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று நீ புரிந்து கொள்வதற்கு முன்பாகவே சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லா கஷ்டங்களையும் உனக்கு கொடுத்து விடுவார்கள். அப்படி உனக்கு கஷ்டங்களை கொடுக்க முடியாதபடிக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகளை நடத்திவிடவும் ஒரு உறவு உன்னோடு இருக்கிறது என்றால் அந்த உறவை நீ ஒருபொழுதும் கைவிட்டு விடக்கூடாது. அந்த உறவை விட்டு ஒருபோதும் நீ தள்ளி நிற்கக்கூடாது. என் பிள்ளையே, சந்தோஷமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற எல்லாவற்றையுமே நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இரு. உன்னோடு நான் இருப்பேன் என்பது முதலில் உனக்கு எந்நாளும் நினைவில் இருக்கட்டும். நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு நன்மைகள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய். கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு நன்மைகள் உனக்கு நடக்க வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கான பல மாற்றங்களை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். எந்த நிலையையும் கடந்து நீ இந்த வாழ்க்கையை வாழப்போகிறாய் என்பதனை ஒருமுறை உணர்ந்து விட்டால் போதும். இனிமேல் எல்லாமும் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாகவே வாழ்க்கையை மாற்றி அமைத்துவிடும். அப்படி உன்னை தேடி வந்திருக்கின்ற நிரந்தரமான உறவு என்னவென்று யோசிக்கிறாயா? அம்மா சொல்வதையெல்லாம் கவனத்தில் வைத்து கொண்டு இந்த அடையாளத்தோடு யார் உன்னோடு பழகுகின்றார்களோ அவர்கள்தான் அந்த நிரந்தரமான உறவு என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்தும் நீ பேசுகின்ற வார்த்தைகளை பொறுமையாக கேட்டும் உன்னுடைய கஷ்டத்தில் உனக்கு துணை நின்றும் எப்பேற்பட்ட பிரச்சனை உனக்கு வந்தாலும் அந்த பிரச்சனையில் உனக்கு உறுதுணையாக நின்று கொண்டிருக்கின்ற ஒரு உறவுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற நிரந்தரமான உறவு என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும். நிலையில்லாமல் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை நினைத்தும் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. என்ன நடந்தாலுமே அது உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். என் நேரமும் நீ கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு நன்மைகளை உனக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இதையெல்லாம் நீ நிச்சயமாக முழுமையான மன நிறைவோடு பெற்றுக்கொள்கிறாய் என்பதனை உணர்ந்து விட்டால் போதும். எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தும். எல்லா விஷயங்களும் உனக்குள் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த நொடி, இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பது மட்டுமே உன் தெளிவில் இருக்கட்டும். இந்த வராகி எப்பொழுதும் போல உனக்கு வாழ்க்கையில் உறுதுணையாக இருப்பேன். எந்த உறவுமே உன் வாழ்க்கையில் இல்லை என்றாலும் பரவாயில்லை, நீ வருத்தப்படாதே. உன் தாய் நான் இருக்கிறேன். என்றும் என்றென்றும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிலையான அன்பாக, நீ எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல உறவாக நான் என்றும் உன்னோடு உனக்கு துணை நிற்கிறேன் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். யாரும் இருக்கின்றவர்களுக்கு அவர்கள் மட்டுமே துணையாக இருப்பார்கள். ஆனால் ஒருவருமே இல்லை என்று ஒரு பிள்ளை தனித்து விடப்படுகிறது என்றால் அந்த பிள்ளைக்கு அந்த தெய்வமே துணை நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். தெய்வம் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருப்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். சர்வ நிச்சயமாக அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல மாற்றங்களை கொடுத்தே தீரும். உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.